தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சோமு சார், எப்படி யார் களத்தை சிறப்பாக தயார் செய்கிறாங்க? அதாவது இவங்க மு.க. ஸ்டாலின், இபிஎஸ், விஜய் மூவரில் 3 பேருமே அவங்கவுங்களுக்கான விதத்தில் களத்தை தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் பார்த்தா அவர் எப்பயும் கிளம்பிட்டார் இதுக்கு மக்களை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறாரு. அவருடைய விஷயங்கள் போயிட்டுருக்கு மக்களை சந்திக்கிறதுல. அதை தாண்டி இவர் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் தேர்தல் அரசியலுக்காக இந்த இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. தேர்தல் அரசியல் தான், தேர்தல் நோக்கம்தான் அது. அதாவது என்னன்னா, இப்போ சிம்பொனிங்கிறது நம்ம ஒன்றும் குறைச்சி மதிப்பில்லை, அதுக்கு அதை பற்றி தெரியாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியாது. அதை வந்து ஒரு திரைத்துறையினர் வந்து பாராட்டலாம். அவரே இருக்கிறாரு, அந்த ஒரு இசையமைப்பாளர் சங்கத்தில் இருக்கிறாரு, அவங்க செய்யலாம். இல்லை அவரே கூட செஞ்சுக்கலாம். பாடல்களுக்கெல்லாம் ராயல்ட்டி இது பண்ணுறப்ப சூழலில் இப்போ மூகாம்பிகை கோயிலுக்கு கூட 4 கோடி ரூபாய்க்கு இது வைரகிரீடெல்லாம் போட்டிருக்காரு இளையராஜா. அது அவருடைய விருப்பம், நம்ம அது இல்லை. ஸோ அதனால் அவரே ஒரு நன்றி அறிவிப்பு என்னை வளர்த்தது வந்து தமிழ்நாடு மக்கள் தான், இசை தான் அப்படிலாம் சொல்கிறாருல்ல. அப்படிங்கிறப்ப இது ஒரு நன்றி விழா மாதிரி நான் வைக்கிறேன். தனக்கு தானே பாராட்டுங்கிறது வேண்டாம், ஒரு நன்றி விழா மாதிரி வைக்கிறாங்கன்னா அதை இவங்க கலைஞர் டிவிலே கூட வாங்கி ரிலே பண்ணலாம். அது விளம்பரங்களும் வரும்ல கலைஞர் டிவிக்கு. இதெல்லாம் பிஸ்னஸ்ஸு ஒரு தனி. ஆனால் ஒரு அரசு பணத்தில் இதை செய்கிறதுங்கிறது இருக்குல்ல, இது வந்து கடுமையாக கண்டிக்க வேண்டியது. அதாவது எத்தனையோ திட்டங்களுக்கு வந்து அரசில் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு தவிர்க்கிறாங்க. இப்போ தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆசிரியர்கள் பகுதி நேரமாக இருக்கிறவங்கள வந்து முழு நேரமாக்கணுன்னு அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. போன ஆட்சியிலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, செய்யலை. இப்படி இருக்குது. இதை விட இன்னொரு இதை ஒட்டியே இன்னொன்று சொல்ல போனால், உண்மையிலேயே தமிழ் இசையான கிராமிய இசையை, நாட்டுப்புற இசையை வாழ்விப்பவர்கள் வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் தான். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் திமுக செஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2023 கூட நினைக்கிறேன், ஆமாம் 2023 நம்ம வள்ளுவர் கூட்டத்திட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏன் செய்யலை? நிதி தான் காரணம். அப்படிங்கிறப்ப ஒரு அரசு நிதி இதுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு விஷயம் தவிர அங்கே அவங்க பேசின விதங்கள் இருக்குல்ல, நம்ம அரசியலுக்கு வருவோம். ரஜினி இது வந்தால் தான் இந்த விஷயம் வரும். அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கே ரஜினியும் இளையராஜாவும் இந்த மது, நடிகைகள் கிசு இதெல்லாம் வந்து ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு பேசணும். அரசு விழாவில் பேச. ஆமாம், அரசு விழான்னு இல்லை, பொது விழாவிலே பேச நம்ம கடமை இருக்குங்க. ஒருத்தர் ஒரு மரக்கடை வச்சுருந்தால் கூட அந்த மரக்கடையில் அந்த வியாபாரத்தில் செய்யக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச எத்திக்ஸ் அவர்கிட்ட. இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தோடையோ களத்தை தயார் பண்ணுறதுலையோ சோமு சார் சொல்கிறீங்க? நிச்சயமாக அது வந்து தேர்தல் பிரச்சாரம் தான், 100க்கு 100 தேர்தல். என்னன்னா, இளையராஜாவை வச்சு தேர்தல் பிரச்சாரமா? ஆமாம், அவர் பாஜக மூலமாக தானே அவர் மாநிலங்களவைக்கு இல்லை. அவர் தெளிவான ஆளுங்க. இப்போ மோடி வந்தப்போ ஓம் சிவோகம்னு பாடினார், இங்கே அமுதய தமிழேன்னு பாடினார். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு யார் சாதகமாக செய்கிறாங்களோ அப்போ அதுக்கான ஒரு சூழலை மாற்றிக்கக்கூடியவர். அந்த பிம்பம் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அவர் வெளிப்படையாக கேட்க போகிறதில்ல வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதில்ல. இப்போ அம்பேத்கர் அவர் சொல்லலையா, சாரி மோடியை வந்து அம்பேத்கருக்கு இணையாக பேசலையா, அந்த மாதிரியானவர். தவிர இந்த விஷயத்தில் அந்த மதுவையும் நடிகைகளை கிசுகிசுவையும் வந்து பற்றி இவங்க பேசுனதுங்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்லை காரணம் இன்றைக்கும் வந்து ஒரு மதுவால் ஏற்படக்கூடிய கொடுமைகள்ங்கிறத நம்ம டெய்லி பேப்பரில் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நடிகைகள் மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே பெண்களை வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற பார்வைங்கிறது இருக்குது. ஒரு பாலியல் ரீதியாக அவங்கள வந்து ஒரு பேச்சளவுலையாவது துன்புறுத்துறது இருக்குது. இந்த சூழலில் கிசுகிசை பற்றி இல்லை. இன்னொன்று என்னன்னா, ஆன்மீகம்னு பேசுகிறவங்க தான் 2 பேரும். ஆன்மீகமே பேசாத கமலஹாசன் நாகரிகமாக பேசிட்டு போயிட்டார். சரி, இதுக்கு வருவோம். இந்த அரசியல் இது என்னன்னா, இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்னு தான் கேட்குறேன். அந்த அரசியல் என்ன அப்படின்னா, ரஜினி வந்து பேசியிருக்கிறாரு பாருங்க. எப்படின்னா, இவர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு அகில இந்திய நட்சத்திரம், ரைட்டு, ஓகே, வந்தார் அந்த விழாவில், முதலமைச்சர் இருக்கிறாரு, அப்படி தான் பேசுவார், ரைட்டு, ஓகே, அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது இவர் சொன்ன விஷயம் வந்து என்னதுன்னா, 2026க்கு வா பார்த்துக்கலான்ட்டு தன்னுடைய பாணியான புன்னகையிலே இருக்கிறாரு. புதிய பழைய எதிர்கட்சிகளை நோக்கி. இப்போ புதிய கட்சினா யாரு? விஜய். அப்போ இந்த விஜய்க்கு இவருக்கு ஏற்கனவே அந்த வாக்கியா வரப்பு தகராறு மாதிரி சூப்பர் ஸ்டார் பட்ட தகராறு ஓடிட்டு இருக்கு. இப்போ அதை வச்சு தானே வந்து நிறைய விவாதங்கள் வந்தது. இவர் வந்து இதை வச்சு ஒரு கதையே சொன்னார். விஜயை வச்சு காக்கா கழுகு கதைன்னாரு. படத்தில் ஒரு பாட்டே வச்சாரு, குட்டி சுவத்தை எட்டி பார்த்தா. என்னடா அரசியல் இதெல்லாம் பேசுறேன்னு நினைக்கக்கூடாது, அப்படி பேச வேண்டிய சூழல் தாங்க நிலவுது. அந்த மாதிரியான இதுக்கு பதிலுக்கு வந்து விஜய் ஒரு 2வது மாநாட்டில் வந்து ஒரு பதிலடி கொடுத்தார், கவனிச்சிருப்பீங்க. என்னன்னா, சில பேர் வந்து அவரே அரசியலுக்கு வரல,
இவரே அரசியலுக்கு வரல, விஜய் வருவாரானாங்க, வந்துட்டேன்ல அப்படின்னாரு. அப்போ அது ரஜினி அவர் சொன்னது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ரஜினிக்கு மனசில் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்திக்கிறது மு.க. ஸ்டாலின் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே வந்து விஜயகாந்த் மேலே வடிவேலுக்கு இருந்த விஜய்க்கு எதிராக பெரிய நட்சத்திரங்கள் கமல், ரஜினி 2 பேரையும் ஸ்டாலின் பயன்படுத்துறாரு. அப்போ இளையராஜாவையும் பயன்படுத்துறாரு. ஆல்ரெடி கமல் வந்து அவங்கள்ட்ட தானே இருக்கிறாரு. அவர் வந்து திமுக உறுப்பினர் தானே, இப்போ மேல் சபையில் வந்து திமுக சின்னத்தில் தானே அவர் இது பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப அது ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ரஜினிக்கு தனிப்பட்ட ஒரு வன்மம் இருக்குது விஜய் மேலே. ஸோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. மூன்றாவதாக இளையராஜா பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல டைப்பு, யார் கூப்பிட்டாலும் போயிடுவார். அவருக்கு தேவை வந்து ஒரு அங்கீகாரம், நல்ல கலைஞன், சிறந்த கலைஞனுங்கிறலாம் ஒரு பக்கம். மனநிலை பார்த்தீங்கன்னா விமர்சிக்க வேண்டியது ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரியே அந்த நேரத்தில் புகழ், ஒரு கலைஞனுக்குன்னா புகழ் இது இருக்கும் இல்லையா, அது அங்கீகாரம்னு கூட சொல்லலாம், இல்லை வந்து புகழ் சொல்லலாம், ஏதோ ஒரு வார்த்தை. அப்போ அவரை நம்ம தேர்தல் நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த ஒரு விஷயமும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அப்படிங்கிற இந்த விழாவே திமுகவுடைய அரசு பணத்தில் திமுக நடத்திய தேர்தல் பிரச்சாரம் தான். இது வெளிப்படையாக இங்கே ஓட்டு போடுங்கிறது இல்லையே ஒழிய இது வந்து தேர்தல் பிரச்சாரம் தான். சரி, இந்த பக்கம் திமுக தேர்தலுக்காக பெரிய நடிகர்களை இறக்குறாங்க, இசையமைப்பாளர் இறக்குறாங்க. ஒரு வகையில் அரசு பணத்தின் மூலமாக இபிஎஸ், விஜய் இவங்க 2 பேரும் களத்தை எப்படி பண்ணி வச்சிருக்காங்க? இப்போ இது விஜய் எடுத்துக்குவோம். விஜய் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான பிரச்சாரத்தை தான் போயிட்டு இருக்கிறாரு. என்னென்னா ரேம்பாக்கு போகிறது, முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்குமான ஒரு பெரிய கொள்கை வேறுபாடு ஒன்று இருந்துச்சு. அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் மாநாட்டில் வந்து ரேம்பாக்கு மட்டும் போனார். 2வது மாநாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கம்பி நட்டு கிரீஸ் போட்டாங்க. இதுதான் கொள்கை ரீதியான விஷயமா இருக்குது. இதை தவிர வந்து வேறன்னு சொல்ல முடியல. ஏன்னா 5 தலைவர்களை சொன்னார். அடுத்தது வந்து அவங்கள பற்றின ஒன்றும் விஷயம் இல்லை. இதுக்கு வந்துட்டார், யார், அண்ணா எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டார். இதை தவிர வந்து இப்போ நம்ம பல விவாதங்களில் பேசியிருக்கிறோம். அண்ணா எம்ஜிஆருங்கிற 67 அண்ணா வந்தது மாதிரியும் 77 எம்ஜிஆர் வந்தது மாதிரியும் நான் வந்துடுவேன் அப்படிங்கிறது அடையாளம் தானே? இல்லை, அப்படிங்கிறதுக்காக அவங்க படங்களை வச்சுக்கிட்டு வேற எதுவும் கொள்கை கோட்பாடு பற்றின விஷயங்கள் எதுவுமே சிம்பாலிக்கா வெளிப்படுத்துறாரு. இந்த சிம்பாலிக்கு லாஜிக்லாம் சினிமாவுக்கு தான் ஒத்து வரும். குறைஞ்சபட்சம் அண்ணா என்ன செய்தார்? இப்போ இவங்க இந்த 2 மாநாட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், ரேம்பாக்கு போனது இவர் மட்டும் பேசுறது இருக்கு, ஒன்றும் அடிப்படையில் ஒன்றும் பேசலை. ஸ்டாலின் மேல விமர்சனம் வச்சு இப்ப பேச ஆரம்பிச்சிட்டார்ல சார், இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு, அரசு என்னெல்லாம் செய்யல, கிட்டத்தட்ட ஜெயலலிதா பாணியில கடுமையா திமுக விமர்சிக்கிறாரு. அதாவது இது செய்வீர்களா, ஓட்டு போடுவீர்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. ஆனா அதை நான் பாராட்டுறேன். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில வந்து ஒவ்வொரு நம்பர்ஸையும் அவர் என்ன பண்றாரு, கோடிஃபை பண்றாரு. இல்ல முந்திக்கு இப்போ ஒரு நல்ல டெவலப்மெண்ட். இப்போ நடிப்புல முதல் படத்துல இருந்து எப்படி கொஞ்சம் டெவலப் ஆகி அடுத்தடுத்த படங்கள் வந்தாரோ அந்த மாதிரி. ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குன்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ இந்த இதில் சொன்னார் இல்லை, வாக்காளர்கள் பட்டியலில் ஏமாற்றுன்னு அவர் சொன்னதை வந்து நான் பாராட்டுறேன். இதை ஏன் இவர் சொல்ல, ஏன்னா அது நடந்தது வந்து போன மாதம் மொத்தம் அவர் பேசினதுக்கும் ராகுல் காந்தி சொன்னதுக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-36 நாள் பேக் வருது. இந்த 35-36 நாள் இருக்குல்ல, அந்த அளவுக்கு அவர் வந்து ஒத்தி போட்டிருக்கக்கூடாது விஜய். ஒரு கரண்ட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவரை விட்டு இப்போ ராஜீவ்காந்தி இன்னைக்கு சொல்கிறாரா, அன்றைக்கி ஈவினிங்கே அதை பற்றின ஒரு விஷயங்களை வந்து தன்னுடைய குழுவை வச்சு ஆராய்ஞ்சு இவர் கூடுதலான ஒரு தகவலை இல்லை தன்னுடைய கருத்துக்களையே சொல்லணும். 35-38 நாள் கழித்து அதை பேசுகிறாரு. அதாவது ஏற்கனவே வந்து சில விமர்சனம்லாம் வச்சுருக்கிறேன். அடுத்தடுத்தது பார்க்குறப்ப விஜயோடைய பேச்சில் முன்னேற்றம் இருக்குது, அதை நான் பாராட்டுறேன். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் உடனடியாக சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இன்னும் பல பிரச்சனைகளை அவர் எடுத்துக்கணும். அது போக போக எடுப்பாருன்னு நம்ம இபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிறவருக்கு வந்து பாவம் அரசியல் அப்படிங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஒரே சொல்லுவீங்க, ராமநாதபுரத்தில் தனியா நின்று இத்தனை வாக்கு வாங்கினாரு அது இதுன்னு. அதை தாண்டி நான் ஓபிஎஸ் இபிஎஸ் உடைய இபிஎஸ் அவருடைய ஒரு பாதையில வந்து அவர் மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய ஒரு அனுமான கூட்டம் அதுல அவர் பேசுறது கடுமையா போறாரு. அது ஒரு பக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா வந்து பாஜகவை வந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறார், கூட்டணி கட்சியா இருந்து பாஜகவை. ஆமா, இப்ப செங்கோட்டையனை வந்து இவர் பொறுப்புல இருந்து நீக்கிறாரு, அதே செங்கோட்டையும் அங்க போய் பாக்குறாரு, மத்திய அமைச்சரை பாக்குறாரு. இந்த தகவல்லாம் வருது. ஆனா இவர் அதையும் மீறி கவலைப்படாம செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிறார் மறுபடி. அதாவது நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேங்கிற ஒரு மனநிலையில் இப்ப ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் போது இருந்தார்ல,
நாங்கள் வந்து ஜென்மத்திலையும் அதிமுக வந்து பிஜேபி கூட சேராதுல, ஆனால் சேர்ந்துட்டாரு. இல்ல பாஜக பின்னாடி இருந்து இயக்குகிறது அப்படின்னு இபிஎஸ் இன்னும் சொல்லலையே. இபிஎஸ் எப்படி சொல்ல முடியும்? செங்கோட்டையன் சொல்லக்கூடிய கருத்துக்கு நான் உடன்படல, ஆமா. இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல அப்படிங்கறதான சொல்றாரு. இதை தாண்டி கெடு விதிக்கிறாரு. ஒரு தலைவருக்கே எப்படி கெடு விதிக்க முடியும்? அந்த இடத்துல தானே எல்லாத்தையும் பாஜகவோடு நம்ம எப்படி ஒப்பிட முடியும்? இல்ல அந்த விஷயத்தை நம்ம அன்னைக்கே கூட நம்ம சொன்ன செங்கோட்டையன் மேலதான் தவறு. என்ன காரணம், ஒருத்தர் சரி தவறை தாண்டி ஒருத்தர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது கோரிக்கையை வந்து கட்சிக்குள்ள வைக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா கெடு விதிக்கிறது, இல்ல நீங்க செய்யலைன்னா நாங்க இறங்கி செய்வோங்கிறலாம் சேலஞ்சு விடுற மாதிரி. அதனால அந்த நடவடிக்கை அது மாதிரி விஷயம். அதுவே கூட பிஜேபிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவே இபிஎஸ் வந்து பிஜேபிக்கு பணிந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது, இருக்கும், இன்னுமே அதான் இருக்கும். ஆனா இப்போ வந்து என்னன்னா ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிறாரு இபிஎஸ். சிங்கம் என்னன்னா சர்க்கஸ் சிங்கம் தான், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புருங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா இவன் சாட்டை எடுப்பான். அதுக்கான காரணங்களும் நாளைக்கு வரும். இல்லை அப்படின்னா நாங்கள் அந்த ஜென்மத்திலே எங்களுக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னவர் எதுக்கு போனார்? இந்த ஜென்மங்கிறது முடிஞ்சிருச்சு அடுத்த தேர்தலுக்குள்ளே. அப்போ அவருக்கான அழுத்தங்கள் இருக்குது. அந்த அழுத்தங்களை மீறி இப்போ செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போக முடியும், அந்த அளவுக்கு தான் பிஜேபி விடும். உடனே சொல்லலாம் இப்போ வந்து பிஜேபி வந்து அதிமுகவை தான் அந்த மாதிரி அடிமைப்படுத்துதா அப்படின்னா, ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசு வந்து எப்பயுமே பண்ணோம். 1980 திமுகவை அந்த மாதிரி மிரட்டி தான் அதிக சீட்டு வாங்கிச்சு. நடுவில் 63 நாயன்மார்கள் சீட்டு சொன்னவங்க பார்த்தா தான் அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் வந்து விசாரணை நடக்குது, சிபிஐ விசாரணை 2Gக்கு. இன்னொரு இதில் கூட்டணி பேச்சு. இப்படி எந்த கட்சி அங்கே ஆட்சியில் இருந்தாலும் இங்கே வந்து மடியில் கனம் உள்ளவர்கள் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும், திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் பயந்து தான் ஆகணும்.